இங்க இருக்கேன். என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? அவன் பக்கத்துல பாருக்கு வர சொல்றான். இல்ல பாருக்கு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வர சொல்றான். போயிட்டா. பின்னடா அவன் அடிப்பட்டவனுக்கு ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் செட்டில் பண்ணா. பாஸ், நான் பொம்பளை வேஷம் தான் போட்டேன். உண்மையா பொம்பளையா பிறந்திருந்தா நீங்க என்ன வச்சு பெரிய லெவல்ல போயிருப்பீங்க பாஸ். ஆமாடா, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. என்னென்ன பின்ன டேய், அவன் பாருக்கு பக்கத்துல வர சொல்லிருக்கான். தண்ணி என்ன அடிச்சுப்பான், பார்த்து உஷாராரு. தேவைதான். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பார்த்திருந்து பார்த்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர செத்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நானச்சா நிம்மதியாகுமடி, காத்திருந்து காத்திருந்து. டேய் வா. என்னது இது? பிச்சை போட்டேன். எனக்கு பிச்சை எதுக்கு போட்ட? நீ பாட்டு பாடுன பிச்சை போட்டேன். பாட்டு பாடினா பிச்சை போட்டுருவியா? ஆமா. நானே காதலி வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிற, பிச்சை போடுறேன் நீ? அது காதல் பாட்டெல்லாம் பாடணும். காதல் பாட்டுக்கு போட்டியா? வா. காதல் பண்றவனோட மூஞ்சிய வா வெண்ணிலா, உன்னைத்தானே வானம் தேடுதே, வா வெண்ணிலா, உன்னைத்தானே வானம் தேடுதே. அறிவிருக்கையா உனக்கு? உச்சி வெயில் மண்டையை பழக்குது, வா வெண்ணிலாங்கிற. என்னதான் வெயில் வறுத்து எடுத்தாலும் வெண்ணிலா நீ வந்த உடனே தான் குளுகுள்னு இருக்கு கோகிலா. இப்ப நீ வெண்ணிலாங்கிறியா இல்ல கோகிலாங்கிறியா? வெண்ணிலாங்கிற கோகிலா. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. பக்கத்து வீட்டுல ஒரு கேள்வி இருக்கு, அதை கூட்டு போய் விளையாடுறியா? இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்பேன். அவ்வளவு காலையில எங்கடா அனுப்பி வைக்க போறேன்? மாதவன் வீட்டுக்கு தான். இல்லன்னா அவர் உன்னை தேடி, சாரி என் கண்ணை தேடி இங்க வந்துருவார்ல. ஐ மீன் ஒன்ன சொன்னேன். அது சரி, இப்ப எதுக்கு என்ன அவசர அவசரமா வர சொன்ன? மனசு விட்டு பேசத்தான். எதுவா இருந்தாலும் அந்த வீட்லயே பேசி தொலை வேண்டியதானே. ஏன் இப்படி என்ன வெயில வர வச்சு என் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ற? அந்த வீட்டுல எங்கிட்ட ஃப்ரீயா பேச முடியுது. ஒரு பக்கம் அந்த குண்டு மாமியாரு, மறுபக்கம் அந்த மண்டு மருமக, நடுவுல நந்தி மாதிரி அந்த மாதவன். அதான் மனசு விட்டு பேச முடியல, தனியா வரசன. இந்தா வாங்கிக்க. என்னது இது? உடவை. அறிவு இருக்கா உனக்கு? அதெல்லாம் பொம்பளைங்க கட்ட வேண்டியது, என்கிட்ட ஏன் கொடுக்குற? நீ பொம்பளை தானே? எவன் சொன்னா? ஓகேலா. அது வெள்ள பொம்பளை உள்ள ஆம்பளை. புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சா? அப்பா ரொம்ப சந்தோஷம். நீ பொண்ணா பிறந்திருந்தாலும் உன்னை ஆணா வளர்த்திருக்காங்க உங்க ஆயி அப்ப. ஆயி அப்பாவா? எங்க அப்பா நல்லா அப்பா தெரியுமா? ஆயின்னா உங்க அம்மா. அம்மா கிழிஞ்சது போ. கிழிஞ்ச புடவை இல்லம்மா, புது புடவை கட்டிக்க. நான் அதை கட்டிக்க மாட்டேன். ஏன்? ஒரு பொண்ணுக்கு புடவை எடுத்து கொடுக்குற உரிமை பெத்த அப்பனுக்கும் கட்டிக்க போற புருஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்பனா என்ன நீ அப்பாவை ஏத்துக்க சொல்றீங்களா? புருஷனா ஏத்துக்க. உனக்கு புருஷனா இருக்க, நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு அப்பாவா இருக்க. ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி அநாகரிகமா ரோட்ல கைப்பிடிச்சு வைக்கிறீ. என் அக்கா தங்கச்சோட பிறக்கல. உன்னை பெத்த தாயும் ஒரு பொண்ணு தானே, உன்னை வளர்த்த ஆயாவும் ஒரு பொண்ணு தானே. இல்ல அப்படின்னா உன்னை வளர்த்தது உங்க தாத்தாவா? ஐயோ அதுவும் இல்ல. கட்டிக்க போற பொண்ணு கையோ தானே பிடிச்ச. கட்டிக்க போறத நீயே முடிவு பண்ண எப்படி? நான் முடிவு பண்ண வேணாமா? இந்தா இத புடி. நான் உன் வருங்கால புருஷன்னு நீ முடிவு பண்ணணும். உன் வீட்டு டிரைவர் அந்த கொலம்பஸ் நாதாரி நாய், அவன் பண்ண ஆக்சிடென்ட்க்கு அடிபட்டவனுக்கு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் செலவு நான் தான் பார்த்திருக்கேன். ஏன் எதுக்கு? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக, கணக்காக. இத பார் கோகிலா, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள். அதுக்கு நீ என்ன கொடுக்க போற? என்ன கொடுக்கணும்? பெருசா ஒண்ணுமானா ஒரு ரிங் கொடு போதும். லேண்ட்லைனுக்கா இல்ல மொபைல் போனுக்கா? இந்த காமெடி தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. சரி அதை விடு. ஒரு முக்கியமான விஷயம், எங்க அப்பா அம்மா பஸ் ஏறிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க மேல தான் பஸ் ஏறி இருக்கணும். ஆமா எதுக்கு? உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அவங்க வரும்போது இந்த மாதிரி சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு வேலைக்காரி மாதிரி இருக்க கூடாது. இந்த பட்டு பொடியை கட்டிக்கிட்டு சும்மா ரிச்சா இருக்கணும். நான் போய் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு வந்தேன். கேட்டா எதுக்கு? என்ன அப்படி கேட்ட?
நம்ம ஹனிமூனுக்கு ஆஸ்திரேலியா போறோம்ல, அதுக்காக டிக்கெட் புக் பண்ண போறேன். இன்னும் 15 நாள்ல நம்ம கல்யாணம் இல்ல, அடுத்த நாள் ஹனிமூன். ஏதோ ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் போனா அது ஹனிமூன், இந்த சனியோட போனா அது சனிமூன் தானே. வாழ்க்கையில் அவன் 10-15 வேஷம் போடுறான், எவனும் எதுலயும் சிக்கிறது இல்ல. நான் ஒரே ஒரு வேஷம் தானே போட்டேன், அதுக்கு இவ்வளவு ப்ராப்ளமா? வண்டி எடுக்கிறானா? ஓகே. ஹாப்பியாவா? நான் அழுதுகிட்டு இருக்கேன். அழுதுட்டு இருக்கியா? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் சொன்னாதான் தெரியும். எதுக்கு விளக்கு வைக்கிற நேரத்துல அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம வீட்ல ஏதோ டெத் வந்துச்சுன்னு நினைச்சு தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நினைக்கட்டுமே. நினைக்கட்டுமா? ஆமா, கெட்டா வாழ்ந்த கொலம்பஸ் இப்ப செத்து போயிட்டான் உங்களோட பேராசையினால. இப்ப நான் நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்கெல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. அடி செருப்பால கார ரோட்ல ஓட்டாம ஆளுங்க மேல ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு எங்களை சாப்பிடுறியா? நான் ரோட்ல தான் காரை ஓட்டினேன், அந்த பண்ணாட தான் வந்து குறுக்குல விழுந்துட்டான். அதுக்கு அவங்களுக்கு திட்ட வேண்டியதா, எங்களுக்கு திட்ட? கொலம்பஸ், என்ன இது புடவை எடு. என் வீட்டுக்கார வாங்கி கொடுத்தாரா? என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. என்னது உன் வீட்டுக்காரா? என்னடா உளற? உளரல, உண்மைதான் சொல்றேன். அந்த ஐ விட்னஸோட அப்பாவும் அம்மாவும் என்ன பொண்ணு பார்க்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்களாம். அன்னைக்கு நான் இந்த புடவையை கட்டிட்டு அவங்க முன்னாடி பல்ல நிக்கிறமா. அப்படியா? என்ன அப்படியா அப்படியான்னுகிட்டு அவன் ஒத்த கால நிக்கிறான், என்னதான் கட்டுவேன்னு. நான் கட்டிக்கிட்டுமா? அப்படின்னா நீங்க பாசுக்கு துரோகம் பண்ண போறீங்களா? அது தப்பு. ஏய், என்ன சொல்ற நீ? ஆமா, நீங்க பாஸ கட்டி விட்டுட்டு அந்த ஐ விட்னஸ கட்டிக்க போறேன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ நான் கட்டிக்குவான்னு கேட்டது இந்த புடவைய. ஓ, புடவையா? ஆமா, இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த புடவைய கட்டிக்கிறேன். அது வரைக்கும் இது பீரோல இருக்கட்டும். நீ இப்போ வேலை பார்ப்போம். என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? சிங்க்ல தின்னுட்டு போட்ட சாமான்லாம் அப்படி அப்படியே இருக்கு, அதெல்லாம் துலக்கணும். வாஷிங் மிஷின் வேற ரிப்பேர் ஆயிடுச்சா, ஒரு வாரமா துணி எல்லாம் துவைக்காம 2 மூட்டை துணி இருக்கு, அதெல்லாம் கையில துவைக்கணும். டாய்லெட் பாத்ரூம்ல ஒரே கப்பு நாறுது, அதெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணணும். ஆமா, எல்லாத்தையும் நானே தான் சுத்தம் பண்ணுமா? ஆமா, நீதான் இந்த வீட்டு வேலைக்காரி கெட்டப்ல இருக்க, நீதான் சுத்தம் பண்ணணும். நான் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டியா? ஆமா, அந்த கார் ஓனர் கருணாகரன் எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பான், நான் போய் அவனை பார்க்கணும். வீட்ல இருக்க வேலை முடிச்சிட்டு போ. சரி விடுங்க, அந்த ஜொல்லு பார்ட்டி எனக்காக ஏதோ கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கானா, சீக்கிரம் போனா கிடைக்கும், லேட்டா போனா அந்த மூதேவி கோச்சுக்கிட்டு கிஃப்ட் தர மாட்டான். கிஃப்ட்னா இதே மாதிரி புடவையா இருக்குமா? இதை விட காஸ்ட்லியான புடவையா இருக்கும். அப்படின்னா முதல்ல போய் பாரு. நான் போயிட்டேன்னா இந்த வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் யார் பாப்பாங்க? நான் செஞ்சுக்கிறேன், நீ போய் தொலை. இன்னொரு புடவையோட வாடா. புடவைனா இந்த பொம்பளைங்க ஏன் இப்படி வாய் திறக்கறாங்கன்னு தெரியலையே. சில்லா விட்டு சில்லா வந்து கல்ல எடுத்து அடிப்பேன். சீ, நான் ஏன் இந்த வாய்ஸ்ல பாடுறேன்? இன்று சொர்க்கத்தின் திறப்பு விழா, புது சோலைக்கு வசந்த விழா, பக்கத்தில் பருவநிலா இளமை தரும் இனிய பலாபா. வண்ண மயிலே வா, வசந்த மலரே வா, என்னை வாழ வைத்த தெய்வமே வா, வட்ட நிலவே வா, என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே வா. போதும், நிறுத்துங்க. ஏன் மலரினும் மென்மையான உன் மேனியை இந்த மலர்கள் குத்திவிட்டதோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அதெல்லாம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு ஏன் இந்த சிரமம்? சிரமமா? இது என்ன சாதாரண பூ? நீ ரோட்ல நடந்து போனா ரத்தன கம்பளமே விரிக்க நான் தயாரா இருக்கேன். என்ன கார்பரேஷன் காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. நானே பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்டா பண்ணாட. உங்களுக்கு அவ்வளவு ஆசை? ஆசை இல்ல, வெறி. பயப்படாத, வா. உட்கார்.
உன்னை இந்த வீட்டுல மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்தணும்ன்ற வெறி. ஆனா நீ என்னடானா அந்த மாதவன் வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க. 10 பாத்திரம் மட்டும் தேய்க்கலங்க, 20-30 பாத்திரம் தேய்க்கிறேன், 50-60 துணி துவைக்கிறேன், வீட்டை துடைக்கிறேன், கக்கூஸ் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவுறேன். இந்த பொம்பளை கிட்ட போட்டதுல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? பொம்பளை கட்டப்பா, கெட்ட ஜென்மம் இந்த ஜென்மம். இதுல பொம்பளையா போறது நான் எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? நீ கவலைப்படாத, இன்னும் 15 நாள் தான். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல வந்து கஷ்டப்படணுமா? இல்ல. ஓ, கேஸ் முடிச்சிருமா? என்ன கேஸா? கேஸ் சிலிண்டர்ல தப்பா உளறல. பிரச்சனை முடிச்சிருமா? ஆமா, உன்னோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும். பிரச்சனை ஆரம்பிச்சிரும். என் பிரச்சனை மட்டும் இல்ல, உன் பிரச்சனையும் தீரப்போகுது. ஜோசியரை பாத்துட்டு தான் வரேன். கல்யாணம் பண்ணிக்குதா? ஜோசியரை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போனேன். ஜோசியர் தான் எல்லா கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சு கொடுப்பாரு. அவர் கல்யாணத்துக்கு நீங்க நாள் குறிக்கிறீங்களா? நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போனேன். நம்ம கல்யாணத்துக்கா? ஆமா, இன்னும் 15 நாள்ல உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். நீயுமா? இல்ல, என் கழுத்துல தாலி கட்ட போறது நீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா, உன் கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்கு உன்னை மகாராணி ஆக்க போறேன். அப்புறம் நீ கால் மேல கால் போட்டுக்கிட்டு என்ன அதிகாரம் பண்ணலாம். காலையில இருந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து ராத்திரி படுக்க பாய் போடுற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். நீதான் இந்த வீட்டு முறவாசலா? மொரவாசலா? இல்ல, முறவாசல் வேலையெல்லாம் பொம்பளைங்க தான் செய்யணும், ஆம்பளைங்க செய்யக்கூடாது. எவன் சொன்னது இந்த வேலையெல்லாம் பொம்பளைங்க தான் செய்யணும், ஆம்பளைங்க செய்யக்கூடாதுன்னு? அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஆம்பளை மாதிரி கம்பீரமாய். ஆல்ரெடி நான் ஆம்பளை தான்டா, ஐஸ் குச்சி மூக்கா. என்ன மௌனமாயிட்ட? என்ன இந்த அளவுக்கு விரும்புறீங்க? நான் அனுமார் மாதிரி. மாதிரி இல்ல, அனுமாரே தான். பின்ன நீங்க அப்படி சொல்லிக்கிட்டீங்க. ஆஞ்சநேயர் தான் நெஞ்சுக்குள்ள ராமரை வச்சு பூஜை பண்ணாராம். அதே மாதிரி என் நெஞ்சுக்குள்ள நான் உன்னை வச்சு பூஜை பண்றேன். வேணா கிழிச்சு காட்டுவா? வேண்டாம், எனக்கு ரத்த வடை ஆகாது, இதுவும் ஆகாது. மரகதம், நம்ம உறவு இன்னைக்கு நேத்து ஏற்பட்டது இல்ல, பூர்வ ஜென்மத்து பந்தம். அங்க பார். எங்க பார்க்க சொன்னீங்க? அங்க பாருன்ன. அப்படியே நம்மள மாதிரியே இருக்கு. அதே சேலை, அதே ஜுவல்ஸ். ஒருவேளை இதுவும் நம்மள மாதிரி செட்டப்பா இருக்குமோ? இல்லையே, மூக்கொழிக்கு முத்தையான ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னானே, லாஜிக்கா இடிக்குத. மரகதம் வந்துட்டு ஐஸ் குச்சி மூக்க வாங்க. இந்தா. என்னது இது? 20 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் தாலி கட்டும் போது இதே பட்டு புடவை கட்டிக்கிட்டு இதே நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தேன். இப்போ அதே பட்டு புடவை அதே நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்க. இப்ப நான் உனக்கு மறுபடியும் தாலி கட்ட போறேன். நாம 2 பேரும் மறுபடியும் ஹனிமூன் போக போறோம். ஆஸ்திரேலியாவுக்கு தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? அவனும் அதே தானே சொன்னான். எவன்? அது ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்ட முதல் பொண்டாட்டியோட ஆஸ்திரேலியாவுக்கு ஹனிமூன் போயிட்டு வந்தேன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஓ, நான் தான் சொன்னேனா? நான் ஒரு ஓட்டவாயி. ஏன் அழுகுறீங்க? அழலம்மா, செத்து போன என் மரகத்தை மறுபடியும் என் கண்ணு முன்னால உலா விட்டுருக்கானே அந்த ஆண்டவன், அவனுக்கு நான் நன்றி சொல்றேம்மா. கடவுளே நன்றிப்பா. விக்க கைட்னேன்னு வச்சுக்கோ, நீ செத்து போன மனைவி கிட்ட போய் சேர்ந்துருவ. என்ன யோசிக்கிற? இல்ல, எனக்கு டைம் ஆச்சு, வீட்டுல என்ன தேடுவாங்க, நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுமா. போயிட்டு வரேன். மரகதம், இப்ப நீ மாதவ வீட்டு வேலைக்காரியா தான் போற. வரும்போது இந்த வீட்டு மகாராணியா தான் வரணும். சரிடா. டாவா. நான் உங்களை டான் சொல்லக்கூடாதா? எனக்கு காதல் வந்துட்டா இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி ரொம்ப செல்லமா மரியாதையா பாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். கூப்பிடு கூப்பிடு. பண்ணாட, புறம்போக்கு, எச்சக்கால, நாதாரி, முடிச்சோக்கி, முள்ள மாதிரி. ஏன் நிறுத்திட்ட? இல்ல, மேற்கொண்டு மறந்துட்டேன். போய் இன்டர்நெட்ல செக் பண்ணிட்டு வந்து அப்புறமா திட்டுறேன். வாழ்க இன்டர்நெட். மரகதம், நீ மறுபடியும் வந்துட்ட. மரகதம், வந்துட்ட. மாலையில்
கௌசல் என்ன ஆச்சரியமா நீ வந்து கால் விடுற? ஓ இன்னைக்கு வரலட்சுமி நோம்பா? ஏய் மேடம் உங்க காலை வாரி விடுவாங்களே தவிர உங்க காலில் விழுந்து கும்பிட மாட்டாங்க. ஏய், நீ எதுக்கு என் காலில் விழுந்த? முதல்ல அதை சொல்றா. ஓ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துக்கிறேன், அதுக்காக காலில் விடுறியா? வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா நான் கூசாம சொல்றீங்க? டேய் நீ எதுக்கு என் காலில் விழுந்த? முதல்ல அதை சொல்றா. இந்த நரகத்துல இருந்து என்ன காப்பாத்துங்க. எது என் வீடு நரகமா தெரியுதா உனக்கு? அதை விட மோசம் பாஸ். காலையில கோழி கூவுறதுல இருந்து ஆரம்பிச்சு நைட்டு கோட்டாங் கூவுற வரைக்கும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே தானே செய்யறேன். என்னடா பெருசா செஞ்சு கிழிச்சிட்டு நீ? எது பெருசா செஞ்சு கிழிச்சனா? ஏன் பாஸ் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? ஏன் என்ன? உங்க அம்மாவும் பொண்டாட்டியும் திண்டு திண்டு தூங்குறாங்க, தூங்கி எழுந்து மறுபடியும் திங்குறாங்க, எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஆனா நான் உங்க ஷூக்கு பாலிஷ் போடுறதுல இருந்து கக்கூஸ் அடப்படுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தானே செய்யறேன். இதுக்கு நடுவுல அந்த கபோதி கார் ஓனர், அந்த அயோக்கிய ஐ விட்னஸ், இவங்க 2 பேர் கூடயும் போய் ரொமான்ஸ் வர பண்ணும். ரொமான்ஸ் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. என்ன கார் ஓட்டுறன்னு சொல்லி அநியாயமா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்ச? பேசாம நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணனு உண்மையை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கே போயிருக்கலாம். வேற வேலைக்கு சோறு, வாரத்துல 2 நாள் கறிமீன் போடுவாங்க, நல்லா சாப்பிட்டு உடம்பையாவது ஏத்திருப்பேன். ஆனா இங்க பச்சை தண்ணி கூட குடிக்க விட மாட்டாங்க. உங்க அம்மாவும் பொண்டாட்டியும் கொலம்பஸ் அதை செய், கொலம்பஸ் இதை செய் அப்படின்னு கொலை பண்றாங்க. இப்ப முடிவா என்னதான் சொல்ற நீ? என் பிரச்சனையை முடிச்சு வைங்கன்னு சொல்றேன். எனக்கு சம்பளம் தான் கொடுக்கல, அதுக்கு பதிலா ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுங்க, அதை குடிச்சிட்டு நான் நிம்மதியா சாகுறேன். டேய் விஷத்துக்கு வேற எதுக்கு தண்ட செலவு? எது எது தண்ட செலவா? ஆமாண்டா, ரோட்ல போய் நில்றா, ஒரு தண்ணி லாரி, ஒரு மணல் லாரி, ஒரு குப்பை லாரி தான் வரும். அதுல ஏதாவது ஒண்ணு அடிச்சு தூக்குச்சுன்னா சீக்கிரமா போயிடலாம்ல. அட பாவி, உன்னை போய் முதலாளின்னு நினைச்சேன். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏய் பாஸுக்கு மரியாதை இல்லாம டா போட்டு கூப்பிடுற? நானே சாக போறேன், அப்புறம் உனக்கு என்ன மரியாதை? சாகிறது முடிவு பண்ணிட்டியா? ஆமா முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஒரு விஷயம். என்ன? எழுதுங்கள் இவன் கல்லறையில் இந்த மாதவன் இரக்கமில்லாதவன் என்று, பாடுங்கள் இவன் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. ஏய் நீ பைத்தியக்காரன்றது இந்த உலகத்துக்கு தெரியும், நான் வேற சொல்லணுமா? மாதவா! ஏய் மாதவன் பேர் சொல்லி கூப்பிடுற? அச்சு வாயெல்லாம் ஒட்ட. ஏய் என்ன காப்பாத்துறான்னு சொன்னா லாரியில அடிபட்டு சாகுன்னு சொல்ற. என்னடா இப்படி எல்லாம் கேட்கணும் தான் பாஸ் தோணுது, ஆனா கேட்க முடியலையே. ஏன்? ஏன்னா நீங்க எனக்கு 4 மாசம் சம்பளம் தரணுமே. அது மட்டும் இல்ல, அடி வாங்குவேன்ற பயம். பாஸ் என்ன காப்பாத்துங்க பாஸ், காப்பாத்துங்க பாஸ், காப்பாத்துங்க. பாக்குறவங்க யாராவது நான் உனக்கு எடுத்துட்டு நினைச்சுக்க போறாங்கடா. அதான உண்மை. ஆமாம் பாஸ், என்னோட சந்தோஷம், நிம்மதி, சுதந்திரம் எல்லாத்தையும் கெடுத்தது உண்மைதானே? ஓ அத நீ சொல்றியா? அதுக்கு ஆள வச்சா பாஸ் சொல்லுவாங்க, அனுபவிச்ச நான் தானே பாஸ் சொல்லி ஆகணும். சரி சரி சரி, நீ அத சொல்றியா? நான் வேற என்னமோ நினைச்சிட்டேன். பாஸ் இப்படியே போச்சுன்னா அவங்க 2 பேர்ல எவ்வளவு ஒருத்தன் எவ்வளவு ஒருத்தன் என்ன உண்மையிலே கண்டம் பண்ணிடுவான் பாஸ். அதுக்குள்ள என்ன எப்படியாவது காப்பாத்துங்க பாஸ். அடிக்கடி கால விடாத, காப்பாத்துற. போ 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 போ. கண்டிப்பா காப்பாத்திடுவீங்க பாஸ். பாஸ் என்னடா நம்பலாமா பாஸ்? டேய் நான் சொல்றதுதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்லுவேன். போ. தேங்க்யூ பாஸ். டோட்டல் மாதவன் இங்கதான் நிக்கிறேன் வாங்கன்னு சொன்னா ஆளையே காணமே. பயப்படாதீங்க, நான் தான் மடிப்பாக்க மாதவன். ஏன் சார், சாதாரணமா உங்க மூஞ்ச பார்த்து நான் பயப்படுவேன், இதுல மாஸ்க போட்டு பயமுறுத்தணுமா? உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் போடல சார், இந்த ஊருக்கு பயந்து போட்டிருக்கேன். ஏன் ஊரெல்லாம் கடை வாங்கியிருக்கீங்களா? நான் ஏன் சார் கடை வாங்க போறேன்? அப்புறம் எதுக்கு சார் முகமூடி போட்டீங்க? திருட்டு பேமானி, முடிச்சவைக்கு ஒல்ல மாறி, குரம்புக்கு பரதேசி. மாதவன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை என்ன திட்டினீங்க, உங்க மரியாதை. இந்த மாதிரிலாம் ஃப்ராடு கிடையாது. நீங்க நல்லவரு வல்லவரு நானும் தெரிஞ்சவர். நீங்க உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கூடாதுல்ல, துரோகம் நடக்கூடாதுல்ல, அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் என்னுடைய மாஸ் ஃபேஸை மறைச்சிக்கிட்டு மாஸ்க் ஃபேஸ்ல வந்தேன்.